படத்தினுடைய முதல் பாதி கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரு மலைப்பகுதியில்தான் நடக்கிறது. கலையரசன் காதல், வனத்துறை அதிகாரிகள் உடைய அத்துமீறல், அட்டூழியம், தினேஷ் குடும்பம் உடைய செல்கிறது. இடைவெளிக்கு பின் பயிற்சி என்ற பெயரில் நடக்கும் கொடுமைகள், ஊழல் போன்றவற்றை வெளிச்சம் போட்டு இயக்குனர் காட்டியிருக்கிறார். பழங்குடியின மக்களின் பிரதிபலிப்பாக தினேஷ், கலையரசன் இருவரும் நடித்திருக்கிறார்கள் என்பதை விட வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தங்களுடைய நடிப்பின் மூலம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். சமூக உண்மைகள், வனப்பகுதி பின்னணியை சிறப்பாக சமூக இருக்கிறார்கள். குறிப்பாக இயற்கை அழகுகள், காட்டினுடைய சூழ்ச்சிகள் எல்லாமே பார்வையாளர்களை ஈர்த்து இருக்கிறது. நடிகர்கள் எல்லோருமே தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்தார்கள். படத்தில் ஆங்காங்கே வரும் ட்விஸ்ட்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கிறது. இந்த படம் முழுக்க முழுக்க த்ரில்லர் பாணியில் இயக்குனர் கொடுத்திருக்கிறார். கதைக்களத்தை கொண்டு சென்ற விதத்தில் இயக்குனர் எடுத்திருக்கும் முயற்சி பாராட்டுக்குரிய ஒன்று. பழங்குடியினருடைய நில முயற்சி, வாழ்க்கை நிலை, காட்டுப்பயிர், அவர்களுடைய மரபு ஆகியவற்றினுடைய பாதுகாப்பு அனைத்தையும் இந்த படத்தில் இயக்குனர் காண்பித்திருப்பது சிறப்பாக இருக்கிறது. ஜஸ்டின் உடைய பின்னணி இசையும் ஒளிப்பதிவும் படத்திற்கு பக்க பலமாக இருக்கிறது. மொத்தத்தில் எல்லோரும் சென்றும் பார்க்கும் படமாகத்தான் தண்டகாரண்யம் இருக்கிறது. நிறை, கலையரசன், தினேஷ் நடிப்பு அற்புதம். மற்ற நடிகர்கள் தங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பின்னணி இசை, ஒளிப்பதிவு, படத்திற்கு பக்கபலம், கதைக்களம் அருமை. கதைக்களம் கொண்டு சென்ற விதமும் நன்றாக அருமை. கதைக்களம் சொல்லும் மெசேஜ் குறை, ஆங்காங்கே சில லாஜிக் குறைபாடுகள். முதல் பாதி பொறுமையாக செல்கிறது. காதல் காட்சிகள் ஒட்டவில்லை. படத்தில் பெரிதாக சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு குறைகள் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் தண்டகாரண்யம் வீரியமிக்க எதுவுமே